இருக்கிற மக்கள் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்க இருக்காங்க. இவங்க தான் கிட்டத்தட்ட 34க்கும் மேற்பட்ட ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கும் மேல பல தொழிற்சாலைகள், ஹெவி இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன், ஒரு ஒரு ஆமா டாக்ஸிக் ஹாட்ஸ்பாட்டா சூழல் பயங்கரமா மாசுபட்ட ஒரு இடத்துல அவங்களோட வாழ்க்கை தரம் ரொம்ப மோசமான நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இதை பத்தி ஏற்கனவே நம்ம நிறைய எபிசோட்ஸ்லயுமே வந்து பேசியிருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தா சென்னை வந்து ஒரு கடலோர மாவட்டம், கரெக்டா? இங்க வந்து 14 கோஸ்டல் வில்லேஜஸ் வந்து இருக்குது. பல சின்ன சின்ன ஹாம்லெட்ஸை கொண்ட ஒரு மாவட்டமா வந்து சென்னை இருக்குது. ஸோ இந்த கோஸ்டல் கம்யூனிட்டிஸ்ல இன்னும் மீன் பிடிக்கிறாங்களா? இப்போ எந்த மாதிரி இடங்கள்லாம் நீ சொல்ற? இன்னும் அங்க இருக்க சூழல் எப்படி இருக்கு? அவங்களோட லைவ்லிஹுட் அப்படின்றது வந்து மீன் பிடிப்ப கண்டினியூ பண்றாங்க. அது எல்லாமே வந்து ஒரு பக்கம் இருக்கு. லைவ்லிஹுட் சார்ந்து அவங்களுக்கு இருக்கிற சிக்கல் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது திரும்ப இங்க நடக்கிற அதிகமான லேண்ட் யூஸ் சேஞ்ச்னாலையும் ரேப்பிடான அர்பனைசேஷன்னாலையும் அதோட சிக்கலை ஃபேஸ் பண்ற மக்களா வந்து கோஸ்டல் கம்யூனிட்டிஸ்ல இருக்கிறவங்க வந்து அதிகமா இருக்காங்க. இங்க நடக்கிற டெவலப்மெண்ட்னால அவங்க இந்த கோஸ்டல் எரோஷன்னால ஏற்கனவே பட்டினம்பாக்கம், ஸ்ரீனிவாசபுரம் மாதிரியான குப்பங்கள் வந்து அதிகமான இம்பாக்ட ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட கோஸ்டே வந்து ஹை எரோடிங் கோஸ்ட் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம்